உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சமீபத்தில் ஹேமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து இறந்துட்டாங்க. டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம என்னதான் மெடிசன் போட்டு கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பேரியாட்ரிக் சர்ஜரி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். சர்ஜரின்னு பண்ணும்போது அதில் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரிங்கிறது வந்து தொப்பையில மட்டும் இப்போ லைப்போசெக்ஷனே பண்ணா கூட அவங்க ஒழுங்கா அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலன்னா திரும்ப அதே இடத்துல அக்யூமுலேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபுல்லாக தான் பண்ணணுமே தவிர பர்டிகுலர் பார்ட்டுக்கு நான் கையில் தனியா தொடைக்கு தனியா நீங்க குறைச்சாலுமே கூட அது திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்மோக்கிங் ரிலேட்டடான ஃபுட்லாம் இருக்கு இல்லையா மேம்? ஸோ அது என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாகும்? பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஒரு விஷயத்தை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இல்லை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ஐட்டம்ஸே வந்து நார்மல் இந்த அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சருக்கு மாறும்போது என்ன ஆகும், அது வந்து அப்படியே கேஸாக வந்து மாறும். அதுதான் நம்ம வந்து அந்த ஸ்மோக் எஃபெக்டில் பார்க்குறோம். நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தூக்கம் வந்து கம்மியாக இருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஏன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 7 to 8 hours ஆச்சும் நம்ம வந்து கண்டிப்பாக தூங்கணும். சரியா தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடியில் சொன்ன சர்க்காடியன் ரிதம்னு சொன்னோம் இல்லையா. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு டாக்டர் ஆர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ச்சையாயிருக்கு. அதாவது நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட் இருக்கிறதா இருக்கட்டும், ஜிம் போகிறதா இருக்கட்டும், நிறைய நியூஸ் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப பயங்கரமாக ஜிம் ஒர்க் அவுட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால சர்ஜரியை வந்து சில பேர் சூஸ் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். அதில் சமீபத்தில் வந்து ஹேமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து இறந்துட்டாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இது என்ன சர்ஜரி மேம்? இதை பத்தின ஒரு டீட்டெயிலா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஸோ அந்த தம்பிக்கு வந்து இறந்தது வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடென்ட் அது. ஸோ அந்த ஃபேமிலிக்கு எங்களோட அனுதாபங்கள். ஸோ இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து ரொம்ப ஒபீஸான பீப்புளுக்கு தான் வந்து செய்வாங்க. யூஸ்வலி பிஎம்ஐ வச்சு தான் வந்து ஒருத்தங்க வந்து உடல் பருமன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். 19 to 25 இருக்கிறது வந்து நார்மல். ஸோ 30க்கு மேலே நம்மளோட பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு 30க்கு மேலே போகும்போது தான் வந்து உடல் பருமன் இருக்கு. இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி எப்போ பண்ணுவோம்னா அந்த பிஎம்ஐ வந்து 40க்கு மேலே போகும்போது. ஸோ பிஎம்ஐ மட்டும் வச்சு இல்லாமல் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸே வந்து அவங்களால பண்ண முடியாது. லைக் ஒரு நடந்து போகிறதே வந்து ரொம்ப கஷ்டம். இல்லை அவங்களுக்கு வந்து இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ், டயபெட்டிஸோ இல்லை ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம என்னதான் மெடிசன் போட்டு கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பேரியாட்ரிக் சர்ஜரி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. கண்டிப்பாக ஒரு சர்ஜரின்னு பண்ணும்போது அதில் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரிங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டொமக் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுலையோ அதை வந்து குடலோட ஜாயின் பண்ணுறதுங்கிற மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ சர்ஜரி பண்ணிட்டா அதோட அவங்க உடனே அப்ரப்டா வெயிட் குறைஞ்சிருவாங்க அப்படிங்கிறதும் கரெக்ட் கிடையாது. ஏன்னா சர்ஜரிக்கு அப்புறமும் கூட நம்ம நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த பேரியாட்ரிக் சர்ஜரியோட அந்த இஃபெக்ட் வந்து பார்க்க முடியும். இந்த தம்பிக்கு பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பட் அதோட காம்ப்ளிகேஷன் வந்து லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ஹேப்பன். பட் அந்த சர்ஜரி பண்ணி உண்மையிலேயே ரிசல்ட் கிடைச்ச நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும். ஸோ அந்த சர்ஜரி வந்து நம்ம பயப்பட வேண்டாம். பட் என்னன்னா அது எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதோட காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்குது. மேம் இன்னும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ரீசனாக இருக்குமா மேம்? ஏன்னா அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா ஏற்கனவே பண்ண ஹாஸ்பிட்டலில் 8 lakhs கேட்டிருந்தாங்க. இப்போ பண்ண ஹாஸ்பிட்டல் வந்து 3 lakhs அப்படிங்கிறதுனால சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால கூட இறந்துருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குமா மேம்? அது நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம டைரக்டா நம்ம யாருமே சொல்ல முடியாது. இட் டிபெண்டிங் ஆன் ஹவு ட்ரெயின்டு தட் பர்சன்ஸ் ஆர். அதே மாதிரி ரேட்டை வச்சுமே வந்து நம்மளால வந்து நிறைய காஸ்ட் இருந்தால் அது நல்லா பண்றாங்க, கம்மி காஸ்ட் அப்படியும் நம்மளால சொல்ல முடியாது. நான் சொல்ற மாதிரி எந்த சர்ஜரி ப்ரொசீஜராக இருந்தாலும் ஒரு நார்மலாக வந்து நீங்கள் ஒரு சின்னதாக காலில் வந்து ஒரு ஏதாவது கட்டியை ரிமூவ் பண்ணோன்னா கூட அதுக்குன்ட்டு ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, நம்ம கிட்ட வந்து கன்சென்ட் வாங்குறாங்க. அந்த மாதிரி இந்த இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணும்போது கண்டிப்பாக அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அது அவங்க எங்கே பண்ணியிருந்தாலும் வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எவ்வளவு பேர் எடுத்தாலும் எல்லாருக்குமே இது நடக்கிறது இல்லை இல்லையா? சோ நம்ம அதை வச்சு நம்ம கரெக்டா இந்த ரீசன் சொல்ல முடியாது. இந்த இடத்துலதான் கொழுப்பு இருக்கு, இங்க மட்டும் நம்ம வந்து ஃபேட் பர்ன் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்றாங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம்?
இப்போ ஃபேட்டே பார்த்தீங்கன்னா வந்து பெரிஃபரல் ஃபேட், விசரல் ஃபேட்னு 2 டைப் இருக்கு. பெரிஃபரல் ஃபேட்னா நம்மளுக்கு உடம்புல கை கால்ல ஃபுல்லா இருக்கிறது பெரிஃபரல் ஃபேட். விசரல் ஃபேட் என்னன்னா வயிறுக்குள்ள ஒரு ஒரு உறுப்புக்கு சுத்தி இருக்கிற ஃபேட் வந்து விசரல் ஃபேட். இந்த பெரிஃபரல் ஃபேட் தான் வந்து இந்த தொப்பையில அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இது வந்து நம்ம தனியா என்ன இருந்தாலும் நம்ம அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து குறைச்சாலும் உங்களுக்கு கண்டினியூஸா ரிசல்ட் கிடைக்காது. இப்போ தொப்பையில மட்டும் இப்போ லைப்போசெக்ஷனே பண்ணா கூட அவங்க ஒழுங்கா அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலன்னா திரும்ப அதே இடத்துல அக்யூமுலேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபுல்லாக தான் பண்ணணுமே தவிர பர்டிகுலர் பார்ட்டுக்கு நான் கையில் தனியா தொடைக்கு தனியா நீங்க குறைச்சாலுமே கூட அது திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு டயட்ல இருந்து சரி, எக்ஸசைஸ்ல இருந்து சரி, எல்லாமே வந்து நம்ம ஓவராலா மாடிஃபை பண்ணாதான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ரிசல்ட் இருக்கும். மேம் அதே மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் குண்டா இருந்தாலோ இல்ல கொஞ்சம் தொப்பை இருந்தாலோ அதை வந்து அன்ஹெல்தி அப்படிங்கிற மாதிரி வந்து போர்ட்ரே பண்றாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வந்து நம்ம ஹெல்த்தியா எப்படி வச்சுக்கணும், அந்த மாதிரி ஃபிட்டா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லிடுங்க மேம். கண்டிப்பா வந்து அது சொன்ன மாதிரி பிஎம்ஐ தான். அந்த 19 to 25க்குள்ள உங்க பிஎம்ஐ இருக்கு அப்படின்னா தான் நீங்க ஹெல்த்தி. ஓகேங்களா? அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி போனாலே வந்து கண்டிப்பா அன்ஹெல்த்திங்கிறத விட உங்களுக்கு நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு ஜாஸ்தி வெயிட் ஆகுதோ அவ்வளவு வந்து அவங்களுக்கு சீக்கிரமே டயபெட்டிஸ் இல்ல மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, அந்த கண்டிஷன்ஸ் வரலாம். இல்ல லைக் மூட்டு வலி, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா வருது, இதனால ஹார்ட் அட்டாக், ஈவன் பிரெயினுக்கு ஸ்ட்ரோக், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க வெயிட் ஜாஸ்தி ஆக ஆக வரது ரொம்பவே காமனா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஒபிசிட்டிக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம நிறைய சாப்பிட்றது மட்டும் ரீசன் கிடையாது. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். ரொம்ப செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைல், அதாவது பெருசா உடல் உழைப்பு இல்லாத மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் போதும் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய அது வந்து ஒரு ஃபுட்டை வந்து ஒரு பெரிய ஒரு மோகம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு எங்க போனாலும் சாப்பிட்டு அது கிரேவிங், அது எல்லாமே வந்து ஒரு நம்ம போய் அதை ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டால போட்டா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுது இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி ஆனதுனால அதே எல்லாமே கண்டிப்பா குறைக்கணும். ஒரு சில பேருக்கு வெயிட் பாத்தீங்கன்னா மரபணு வழியா, அதாவது அவங்க ஃபேமிலியில எல்லாருமே குண்டா இருப்பாங்க. ஸோ அந்த மரபணு வழியாவும் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில மெடிசன் வேற எதுக்காவது மெடிசன் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதோட சைடு எஃபெக்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிசைகாட்டிக், ஆன்டி டிப்ரெசன்ட், ஈவன் வேற ஏதாவது கண்டிஷனுக்காக ஸ்டீராய்டு எடுத்திருந்தா கூட அதனால கூட அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ரீசன்னால நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். மேம் அதே மாதிரி இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சு மிட்டாய் கலக்கிற அந்த கலர்னால வந்து கேன்சர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து தடை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கட், ஸ்மோக்கிங் ரிலேட்டடான ஃபுட்லாம் இருக்கு இல்லையா மேம்? ஸோ அது என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாக்கும்? ஏன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கெட் சாப்பிட்ட ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வலியில துடிச்ச ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. ஸோ அது வந்து முக்கியமா குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாகும், அது உள்ள போய் என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு பண்ணுது மேம்? ஓகே, யூஸ்வலி அந்த ஸ்மோக்கிங் வர்றது வந்து லிக்விட் நைட்ரஜன் தான். இந்த லிக்விட் நைட்ரஜனை வந்து ஆக்சுவலி லிக்விட் ஃபார்ம்ல வைக்கணும்னா -300 டிகிரி ஃபாரன்ஹீட் அந்த அளவுக்கு ஒரு லோவஸ்ட் டெம்பரேச்சர்ல வைக்கும் போது அது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. மோஸ்ட்லி எங்க இந்த லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல, ஃபேக்ட்ரிஸ்ல, ஈவன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. அண்ட் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீக்கிரமே ஒரு விஷயத்த ஃப்ரீஸ் பண்றதுக்காகவும் இல்ல வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ஐட்டம்ஸே வந்து ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், அந்த ரீசனுக்காக யூஸ் பண்றது தான் இந்த லிக்விட் நைட்ரஜன். அந்த லிக்விட் நைட்ரஜன் நம்மளோட நார்மல் இந்த அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சருக்கு மாறும் போது என்ன ஆகும், அது வந்து அப்படியே கேஸா வந்து மாறும். அதுதான் நம்ம வந்து அந்த ஸ்மோக் எஃபெக்ட்ல பாக்குறோம். ஸோ அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது நம்ம இப்போ ஒரு பிஸ்கெட்லயோ இல்ல பான் நிறைய விஷயத்துல வந்து என்ன பண்றாங்க, டிப் பண்ணி அதை பார்க்கும் போது ஒரு அட்ராக்டிவா இருக்குல்ல, ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் இருக்கும் போது ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் அது சாப்பிடணும்னு தோணுது. இன்னொரு ரீசன் ஏன் அது சாப்பிடணும்னு தோணுதுன்னா அந்த ஸ்மோக் வருதே தவிர அந்த ஸ்மோக்குக்கு கலர் கிடையாது, டேஸ்ட் கிடையாது, ஸ்மெல் கிடையாது. இப்போ ஒரு விஷயத்துல ஒரு அப்நார்மலா ஸ்மெல்லோ டேஸ்டோ இருந்தா கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஸ்மோக்ல டேஸ்டோ கலரோ இல்லாததுனால ஈஸியா அது ஜஸ்ட் அந்த ஃபுட் ஐட்டம் மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. பட் அவ்வளோ ஒரு வெரி -300 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருக்கிற ஒன்று வந்து கண்டிப்பா நம்ம எடுக்கும் போது அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு அன் ஆசிட் மாதிரி. கண்டிப்பா வந்து இப்போ ஹீட்னால மட்டும் தான் பர்ன்ஸ் வரும்னு அவசியம் இல்லை, கோல்டுனால, சிவியர் கோல்டுனால கூட வந்து பர்ன்ஸ் வரும். ஸோ நம்ம ஈவன் அந்த கையில எடுக்கும் போது அந்த லிக்விட் வந்து கையில பட்டாலே அந்த இடத்துல எரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி டிப் பண்ண அந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம பிஸ்கெட் ஒரு வாட் எவர் இட் இஸ் நம்ம சாப்பிடும் போது உள்ள இருக்கிற அந்த மியூக்கோஸ், அதாவது டிஷ்யூஸ் எல்லாமே வந்து பர்ன் ஆயிடும். இன்னொன்னு அந்த ஃபியூம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்மோக், அதை வந்து நம்ம வந்து சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை வந்து அதை டிஸ்பிளேஸ் பண்ணி இந்த நைட்ரஜன் உள்ள போகும்போது மூச்சு திணறல்,
உள்ள வந்து நுரையீரல் ஏகப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. Okay. எவ்வளோ நம்மளும் எடுத்திருக்கலாம், நிறைய பேர் எடுத்திருப்பாங்க, எல்லாருக்கும் வரணும் அப்படின்லாம் இல்லை. பட் ஏன்னா அதோட டோஸ் பொறுத்து இருக்கு, எந்த அளவுக்கு வந்து அதோட எவ்வளோ எடுத்துக்கிறாங்கிறது பொறுத்து நம்மளுக்கு சீரியஸான எஃபெக்ட்ஸ் இருக்கு. இப்ப அந்த புகையை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது தான் நமக்கு பாதிப்பு உண்டாகுமா மேம்? கண்டிப்பா நீங்க அது எடுக்கும்போது எனிவே அது உள்ள தானே போகுது. அந்த பிஸ்கட் அந்த அந்த ஆக்சுவலி எடுத்து சாப்பிடும் போதே புகையோட தான் சாப்பிடுறாங்க. ஸோ ஈவன் மினிமல் குவான்டிட்டி கூட நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஆக்சிஜனை டிஸ்பிளேஸ் பண்ணி நம்மளுக்கு பாதிப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. மேம் இப்போ வந்து இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிங்ஸாக இருக்கட்டும், மிட் நைட்டில் சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த நைட்ரஜன் பிஸ்கட்டு இந்த மாதிரி விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸில் பார்த்தோ வீடியோஸ் பார்த்து தான் வந்து நிறைய பேர் அது மறுபடியும் விரும்பி வந்து போய் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபிட்னஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஜிம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கணும், ஒரு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இது என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாக்குதுன்னு நினைக்கிறீங்க மேம்? ஃபிட்டா இருக்கிறது என்னைக்குமே பாதிப்பு கிடையாது. ஓகேங்களா? யூஸ்வலி என்னன்னா எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஓடிக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த கோவிட் டைம்ல நிறைய பேர் வீட்டுல இருக்கும் போது ஒரு சில பேர் வந்து ஆக்சுவலி ஏதாவது ஒண்ணு இன்னோவேட்டிவா பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டா அந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா வந்து கொஞ்சம் நிறைய வந்ததுனால மத்தவங்க பண்றதை பார்க்கும்போது ஆப்வியஸ்லி வந்து அதை நம்மளும் இந்த மாதிரி போலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இட் இஸ் நாட் ராங். ஃபிட்டா இருக்கிறது வந்து எல்லாருக்குமே, ஒரு நார்மல் பர்சன்ல இருந்து எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப முக்கியம். அது அவங்க ஜிம்ல போய் பண்ணாலும் சரி, இல்ல ஜிம் இல்லாம டெய்லி ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தாலுமே இட்ஸ் வெல் டு பி வெல்கம்டு தான். தவிர்த்து எனக்கு அதுல பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. இல்ல இப்ப நம்ம நான் ஏன் இதை கேட்கறேன் அப்படின்னா மேம், இப்போ வந்து கொஞ்சம் குண்டா இருந்தாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபீரியர் ஆயிடுது. ஸோ அதனாலதான் இந்த சர்ஜரிக்கெல்லாம் வந்து மூவ் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுனால தான் அவங்க வந்து தன்னை தானே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சர்ஜரி வரைக்கும் போறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா மேம்? ஆக்சுவலி அதுதான் இப்போ இது ஒரு பாடி ஷேமிங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யுது. அதை வந்து ஆக்சுவலி உங்க வந்து இன்னொருத்தவங்களை கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க இதனால வந்து பாதிப்பு ஆவாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் லைக் தட் போற போக்குல ஒருத்தவங்களை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதை உண்மையிலேயே வந்து அதை ஃபீல் பண்றவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒபிசிட்டிக்கு சாப்பிட்றது மட்டும் ரீசன் இல்லை, ஏகப்பட்ட ஃபேமிலி சொன்ன மாதிரி ஜெனட்டிக் ரீசன்ஸ் இருக்கு, வேற மெடிகேஷன்ஸ், இவ்வளோ ரீசன் இருக்கு. ஸோ அவங்க ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே தான். அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும், எதுவுமே வந்து ஷார்ட் கட்ல டக்குன்னு இப்போ நான் சொன்ன மாதிரி பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ண உடனே வெயிட் லாஸ் வந்துரும்லாம் கிடையாது. அந்த சர்ஜரிக்கான கரெக்டான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கணும். அதெல்லாம் நீங்க ஒரு லாங் ஸ்ட்ரெச்ல ஃபாலோ பண்ணா மட்டும் தான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமே தவிர, லைப்போசெக்ஷன் பண்ணா உடனே டக்குன்னு அப்படியே ஒரு தொப்பை குறைஞ்சிடாது. திரும்ப 2 monthsலயே திரும்ப அந்த இடத்துல ஃபேட் அக்யூமுலேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் கட்டை எடுத்த உடனே நம்ம ட்ரை பண்றதை விட லைஃப் லாங் உங்களுக்கு எது வந்து ஹெல்ப் பண்ணுமோ, இப்போ ஃபுட் ஒரு நாளைக்கு கண்டிப்பா 45 minutes ஆச்சு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அது நீங்க ஜிம்ல தான் பண்ணணும்னு கிடையாது. யூ கேன் கோ ஃபார் வாக்கிங், ஜாகிங், இல்ல வீட்லயே ஏதாவது சின்ன சின்ன எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே தான். அண்ட் ஃபுட்டில் வந்து லைக் நிறைய அந்த கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிற ஃபுட், ஃப்ரைட் ஐட்டம், ப்ராசஸ்டு ஃபுட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணாலே நீங்க ஒரு லைஃப் லாங் யூ கேன் டேக் தட். இல்லைன்னா நீங்க 3 மாசத்துக்கு மட்டும் ஒண்ணு பண்ணிட்டு நீங்க விட்டீங்கன்னா அடுத்த 3 மாசத்துல திரும்ப ரீகெயின் தான் ஆக போகுது. ஓகே. இப்போ நார்மலா உங்க உடம்பு குறைக்கணும் அப்படின்னா எவ்வளவு நாள் மேம் ஆகும்? ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி சீக்கிரம் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. பட் கன்சிஸ்டன்டா இப்போ இவ்வளவு நாள் கண்டிப்பா ஆகும் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும்? மினிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 to 6 months ஆச்சும் ஆகும். 1 monthல ஆமா கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட். இப்ப நம்ம நினைச்ச மாதிரி சில பேர் இருப்பாங்க, ஓகே, ரொம்ப அப்ரப்டா வந்து ஒரே மாசத்துல 2 மாசத்துல 10 கிலோ குறைஞ்சவங்களா இருப்பாங்க. அது வந்து மேபி அவ்வளோ ஷார்ட்டா நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் எல்லாருக்குமே வந்து அது ஃபிட் ஆகாது. உங்களுக்கு ஒரு லாங் ஸ்ட்ரெச்ல உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அண்ட் கிராஜுவலா நீங்க கொண்டு போனாதான் உங்களுக்கு ரிசல்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லாங் ஸ்டேவா இருக்கும். 1 monthல 10 கிலோ குறைஞ்சிட்டு அடுத்த மாசத்துல பாத்தீங்கன்னா அது 15 கிலோ ஏறி போயிடும் நிறைய பேருக்கு. ஸோ கிராஜுவலி எடுத்துட்டு போனா அட்லீஸ்ட் வந்து 6 months ஆச்சும் ஆகும் உங்களுக்கு வந்து ஒரு கன்சிடரபிளா இருக்கணும். அண்ட் அதை வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணி அதை நம்ம ஹேபிட் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை லைஃப் லாங்கா கொண்டு போறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் பண்ணணும். ஓகே மேம். இப்போ உங்க உடம்பு குறைக்கணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் நிறைய விதமான டயட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு ஒரு வகையான டயட் வந்து அக்செப்ட் ஆகும், சில பேர்த்துக்கு வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாமலே பண்ணும்போது பாதிப்பு உண்டாகும். ஸோ இதெல்லாம் கன்ஃபார்மா ஒருத்தவங்க ஒரு டயட்டை ஃபாலோ பண்றாங்க உடம்பு குறைக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பா டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணணுமா மேம்?
அதுதான் இப்போ ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குன்னா எந்த ஒரு டெஸ்ட் ஒரு டயட் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணிடுறது பெஸ்ட். அவங்களுக்கு பேஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம், சில பேருக்கு டயபெட்டிஸ், பிபி இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். அது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க டயட் பிளான் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எதுவுமே தெரியாம டைரக்டா இப்போ தைராய்டு இருக்கிறவங்க யூஸ்வலி கேபேஜ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா ஃபுட் பிளானுமே வந்து எல்லாருக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே மேம். அதே மாதிரி இந்த பிசிஓடி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுமா? இல்ல வந்து டயட் வந்து அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஏன்னா பிசிஓடி இருக்கவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகுறாங்க. அதுவே மெயின் ரீசனா இருக்குது. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் சொல்லிடுங்க. இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. நீங்க வந்து டயட் ஒழுங்கா பிசிஓடி இருக்கும் போது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க வெயிட் கம்மி பண்ணீங்கன்னா பிசிஓடி கம்மியாகும். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணணும். ஸோ சைமல்டேனியஸா தான் பண்ணணும். நீங்க பிசிஓடிக்கும் கண்டிப்பா அதுக்கு டாக்டரை பார்த்து என்ன ரீசன்னால பிசிஓடி இருக்கு, எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கும் சைட் பை சைட் மெடிசன் எடுக்கணும். அண்ட் வெயிட் லாஸும் நீங்க பண்ணணும். நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த ஃபுட் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிசிஓடி உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே மேம். அதே மாதிரி இந்த டைம்ல தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா மேம்? ஸோ அதை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க. நம்ம வந்து கான்ஸ்டன்டா நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கும்போது என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்க வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. ஓகே. யூஸ்வலி ஃபுட் பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8 அது ஒருத்தவங்க டைம் பொறுத்து 8 அண்ட் மெயினா என்ன வச்சுன்னா நைட் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றது பெட்டர். லேட் நைட்டா சாப்பிடும் போது என்ன ஆகும்னா நம்மளோட பாடியோட மெட்டபாலிக் ரேட் பாத்தீங்கன்னா மார்னிங்ல இருக்கிறத விட ஈவினிங் நைட் ஆகும்போது கம்மியாயிட்டே வரும். ஸோ எப்போ நம்மளோட பாடியோட மெட்டபாலிக் ரேட் ஜாஸ்தியா இருக்கும் அப்பதான் நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே என்ன ஆகும், ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். லேட் நைட் ஒரு ஆக என்ன ஆகும், நம்மளோட மெட்டபாலிக் ரேட் கம்மியாகும் போது நீங்க சாப்பிட்ற ஃபுட் எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா ஜீரணம் ஆகாம அது அப்படியே அக்யூமுலேட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வெயிட் கெயின் எல்லாமே வர 12 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறது இந்த மாதிரி கிரேவிங்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிடுறாங்க. அதை பத்தி சொல்லுங்க. அத நீங்களே அது கிரேவிங்னு சொல்றீங்களே, இட்ஸ் ஜஸ்ட் கிரேவிங் தான். சாப்பாடு எப்பவுமே பசிக்காக தான் சாப்பிடணுமே தவிர ஒரு ஆசைக்காகவோ இல்ல கிரேவிங்காகவோ சாப்பிட்டா கண்டிப்பா அதோட விளைவுகள் இருக்கதான் செய்யும். சோ நீங்க தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 hours முன்னாடியாவது நீங்க வந்து சாப்பாடை வந்து முடிச்சிருக்கணும். இஃப் யூ ஸ்லீப்பிங் பை 10னா 8க்குள்ள நீங்க முடிச்சிடணும். அதுதான் நம்மளோட பாடிக்கு அதுதான் கரெக்ட். ஏன்னா பாடி வந்து சர்க்காடியம் ரித்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம்ல தான் வேலை செய்யுது. அது வந்து இந்த டைம் தான் அது வேலை செய்யணும், இவ்வளவுதான் மெட்டபாலிக் ரேட்டுங்கிறது நம்ம பாடிக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணது. நீங்க அதுக்கு நேர்மாறா பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி பாடியும் அதுக்கு நேர்மாறா தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அதே மாதிரி தூக்கம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் மேம்? வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தூக்கம் வந்து கம்மியா இருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஏன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 7 to 8 hours ஆச்சும் நம்ம வந்து கண்டிப்பா தூங்கணும். சரியா தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடியில சொன்ன சர்க்காடியம் ரித்தம்னு சொன்னோம் இல்லையா, அதுவே மாதிரி கொலாப்ஸ் ஆகி நம்மளோட பசி எடுக்கிற ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து நம்மளுக்கு செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க கரெக்டா தூங்கினாதான் உங்க பாடியில எல்லாமே கரெக்டா நடக்கும், மெட்டபாலிக் ரேட் கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க சாப்பிட்ற ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகும். ஸோ தூக்கத்துக்குமே வந்து வெயிட் லாஸ்க்குமே வந்து இவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இப்போ மத்தியானம் சாப்பிட்ட உடனே தூங்கினா வெயிட் போடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா மேம்? அது யூஸ்வலி சாப்பிட்ட உடனே வந்து நம்மளுக்கு தூக்கம் வர்றது வந்து ஆக்சுவலி இது நார்மலான விஷயம் தான். அது நம்ம சாப்பிட்ட உடனே பிளட்ல குளுக்கோஸ் ஏறும். அதனால வந்து அந்த ஒரு போஸ்ட் லஞ்ச் அந்த எஃபெக்ட் வர்றது நார்மல் தான். ஒரு சின்ன நாப் எடுக்கலாம், அது வந்து ஆக்சுவலி தப்பு கிடையாது. அதனால வந்து பெருசா வெயிட் கெயின் ஆகாது. எவ்வளவு விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணும், இந்த ஒரு சின்ன விஷயம்னால பெருசா வெயிட் கெயின் ஆகாது. ஓகே. இப்போ நார்மலா வாக்கிங் டெய்லியும் வந்து நம்ம வந்து பெருசா ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா வாக்கிங் எந்த அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? வாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் முக்கியம். ஒரு நாளைக்கு வந்து 45 minutes to 1 hour நீங்க கிவ் சம் ஆக்டிவிட்டி டு த பாடி. அதுவே வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒரு ஜாகிங் தான் பண்ணணும் இல்லை, இப்போ பாடியில பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு ஃபாஸ்ட் இன்டென்ஸா ஒரு ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோவான ஒர்க் அவுட், ஒரு இன்டென்ஸ் ஒர்க் அவுட், ஒரு ஸ்லோ ஒர்க் அவுட். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம பாடியில ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒரு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பண்ற ஒர்க் அவுட்னால உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே மேம். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது விரைவில் விடைபெறுவது பவித்ரா முரேஷ்.